வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் மகள். கதைக்குள்ள போலாமா? பூஜைகளை முடித்துக்கொண்டு வெளியே வந்த சாரதா போன் பெல் சத்தம் கேட்டு போன் எடுத்தாள். ஹலோ அம்மா, எப்படிமா இருக்கீங்க என்று எதிர்முனையில் தனது மகளின் குரலை கேட்டதும் அவள் முகம் மலர்ந்தது. நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? தனுஜா குட்டி எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்கும்மா. அங்க அப்பா, அண்ணா, அண்ணி, குட்டி பையன் அருண் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. அப்பாக்கு இப்ப எப்படிமா இருக்கு? நேத்து நான் ஆபீஸ்ல இருக்கும்போது நீங்க போன் போட்டீங்க, அதுதான் சரியா பேச முடியல. என்னவோ முக்கியமா பேசணும்னு சொன்னீங்களேம்மா, என்னம்மா அது? சாரதாவின் முகம் சோர்ந்தது. அவள் குரல் ஏதோ நடுங்கியது. லவண்யா, உங்க அப்பாக்கு முன்ன விட இப்ப மறதி ரொம்ப மோசமா இருக்குமா. என்னம்மா சொல்றீங்க? போன வாட்டி நான் வந்திருந்தப்ப நல்லா தானே இருந்தாரு. ஏதோ சின்ன சின்னதா ஒன்னு ரெண்டு மறந்துட்டு இருந்தாரு, அவ்வளவுதானே. டாக்டர் கிட்ட கூட காட்டிட்டு தானே இருக்கீங்க? ஆமாம்மா, ஆனாலும் ஒன்றும் சரிப்படல. இருக்க இருக்க ரொம்ப மோசமா தான் போகுது. முந்தா நேத்து கூட அருணை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர கிளம்பி போனவரு ஏதோ ஞாபகத்துல பார்க்ல போய் உக்காந்துட்டு வந்துட்டாரு. அடக்கடவுளே, அப்புறம் என்னாச்சு? உங்க அன்னிக்காரி டென்ஷன் ஆகிட்டா. இனிமே அவரை போக வேண்டான்னு சொல்லுங்க, நானே ஸ்கூலுக்கு அவனை கொண்டு போய் விட்டு அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டா. இப்போ கூட அவ தான் கூட்டிட்டு போயிருக்கா. என்னம்மா இது? டாக்டருங்க என்னதான் சொல்றாங்க? அதை ஏமா கேக்குற? எவ்வளவோ பார்த்தோம், ஒன்னும் சரிப்படல. உங்க அண்ணியும் அவருக்கு தான் ஒன்னும் சரியாகலையே, அதுக்கு எதுக்கு தண்டத்துக்கு செலவு பண்ணணும்? பேசாம அப்படியே விட்டுடுங்கன்னு உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டா. அவனும் இந்த மாசம் அவர் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகல. ஏம்மா, செலவுக்கு பார்த்தா அப்பாக்கு இன்னும் தானே மோசமா போகும். சரிம்மா, நான் வேணா பணம் அனுப்புறேன், அண்ணனை கூட்டிட்டு போக சொல்லுங்க என்றாள். வேண்டாம்மா, உனக்கே அங்க செலவு இருக்கு. உங்க வீட்டுக்கார் எதனா சொல்ல போறாரு. அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பணம் அனுப்புறேன். நீங்க அப்பாவை முதல்ல ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் மருந்து வாங்கி கொடுங்க. சரிம்மா, பார்க்கலாம். ஆனா இப்ப எனக்கு இருக்கிற கவலை அது இல்லம்மா. பின்ன என்னம்மா? லாவண்யா, எனக்கு என்னவோ மனசுல கொஞ்ச நாளா ரொம்ப பயமா இருக்குமா. ஏம்மா? எல்லாம் உங்க அப்பாவை பத்தி தான். ஏம்மா, அவரை பார்த்துக்க தான் நீங்க இருக்கீங்களே, அப்புறம் என்ன? அதுதாம்மா இப்ப பயமே. எனக்கு என்னவோ தெரியல, நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன்னு தோணுது. அம்மா! லாவண்யா, பயப்படாதடா, நீ தான் தைரியமா இருக்கணும். ஏன்னா எனக்கு அப்புறம் உன்னை தவிர உங்க அப்பாவை பார்த்துக்க வேற யாரும் இல்லடா. நீ இன்னொரு வீட்டுக்கு வாழ போன பொண்ணு. உன்னை கஷ்டப்படுத்தவும் வேதனையா தான் இருக்கு. ஆனா என்ன செய்யறது? உங்க அன்னிக்கு உங்க அப்பாவை சுத்தமா பிடிக்கல. அவர் மறதியில செய்யறதெல்லாம் அவ தப்பாவே எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி பேசுறா. உங்க அண்ணனும் ஒன்னும் சொல்ல முடியாம நடுவுல தவிக்கிறான். நாம யாரையும் எதுவும் சொல்ல முடியாது. ஆனா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னாலதான் தாங்க முடியல. உங்க அப்பா குழந்தை போல, அவருக்கு என்ன விட்டா வேற எதுவுமே தெரியாது. எல்லாத்துக்கும் என்னையே சார்ந்திருந்துட்டாரு. சின்ன வயசுல தனியால அவர் உழைச்சிதானே நம்மள பாத்துக்கிட்டாரு. அப்ப ஓடுன ஓட்டமோ அவர் உழைச்ச உழைப்பந்தான் இன்னைக்கு அவருக்கு இப்படி ஆயிடுச்சு. அன்னைக்கு அந்த மனுஷன் உழைப்பெல்லாம் வாங்கிக்கிட்டு இன்னைக்கு அந்த ஜீவனை கண்டுக்காம விட மனசு வரலமா. அதனால நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் போனதுக்கு அப்புறம் உங்க அப்பாவை விட்டுடாத. உன் கூட நீ கூட்டிட்டு போகலன்னா கூட பரவாயில்ல, அவர் எங்கேயாவது பாதுகாப்பான இடத்துலயாவது சேர்த்துடு. காலம் பூரா கஷ்டப்பட்டவர், போற காலத்துக்கு நிம்மதியா போகணும் என்று குரல் கம்ம கூறினாள். ஆமா, என்னம்மா என்னடோ பேசுறீங்க? எனக்கு பயமா இருக்கு, நான் இப்பவே கிளம்பி வரேம்மா என்றாள். இல்லடா, நீ வேலையை பாரு. ஏதோ என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்லணும் போல இருந்தது. சரிம்மா, உங்க அண்ணி வர நேரமாச்சு, நான் போனை வைக்கிறேன், அப்புறமா பேசலாம் என்று போனை வைத்தாள் சாரதா. லாவண்யா அமைதியாக போனை வைத்துவிட்டு ஏதோ யோசனையில் மூழ்கினாள். என்ன லாவண்யா, யார்கிட்ட காலையில போன்ல பேசிட்டு இருக்கிற? ஆபீஸுக்கு டைம் ஆகுதே, கிளம்பல என்று கேட்டுக்கொண்டே ஆபீஸுக்கு கிளம்பி வெளியே வந்தான் ரகுபதி. அம்மா தாங்க போன் பண்ணாங்க. அப்படியா? என்ன காலையிலேயே? நேத்து என்கிட்ட பேசணும்னு போன் பண்ணாங்க. நான் ஆபீஸ்ல மீட்டிங்ல இருந்ததால பேச முடியல, அதுதான் காலையில போன் பண்ணேன். என்ன விஷயமா? அப்பாக்கு ரொம்ப மறதி அதிகமாகிடுச்சா? அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே,
அதுக்கா சங்கடப்படுறாங்க? இல்லைங்க, அம்மா ஏதோ ஒரு மாதிரி பேசுறாங்க. எனக்கு மனசே சரியில்லை. என்னங்க, நான் வேணா போய் 2 நாள் அவங்க கூட இருந்துட்டு வரேங்க என்று கெஞ்சலாக கேட்டாள். என்ன லாவண்யா, தனுஜாக்கு எக்ஸாம் டைம். அதுவும் இல்லாம என் தங்க வேற நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. இந்நேரம் பார்த்து நீ போயிட்டா அவ தப்பெடுத்துப்பா. என்னங்க, அது லாவண்யா, சும்மா பேசுறதே பேசாத. உங்க அப்பாவுக்கு ஒன்னும் ஆகாது. உங்க அம்மா சும்மாவே போட்டு மனசு அலட்டிக்கிறாங்க. அங்கதான் உங்க அண்ணன் இருக்காரு இல்ல, அப்புறம் என்ன, அவங்க பாத்துப்பாங்க. நீ பேசாம வேலையை பாரு. எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். தனுஜா, ரெடியாம்மா, சீக்கிரம் வா என்று குரல் கொடுத்து விட்டு வெளியே சென்றான். இதோ வந்துட்டப்பா என்று கூறிக்கொண்டே பள்ளிக்கு தயாராகி வெளியே வந்த தனுஜா, அம்மா பாய்மா என்று தனது தாயின் கன்னத்தில் முத்தம் கொடுத்து விட்டு சென்றாள். அன்று ஆபீஸிற்கு சென்ற லாவண்யாவிற்கு வேலையில் கவனம் செல்லவில்லை. காலை தனது தாய் பேசிய வார்த்தைகளே மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. வீட்டின் ஆணிவேராக திகழ்ந்த அம்மாவை தான் தைரியத்தின் மறு உருவமாக அவள் நினைத்திருந்தாள். வீட்டில் யார் சோர்ந்து போனாலும் தட்டி கொடுத்து தேற்றிவிடும் அம்மா இன்று இப்படி பேசியது அவளுக்கு ஆச்சரியமா இருந்தது. அவளது தைரியத்தையும் சாமர்த்தியத்தையும் நம்பித்தான் அப்பா ஓடிக்கொண்டிருந்தார். ஆனால் இன்று அந்த தாய் பேசிய வார்த்தைகள் அவள் மனதை ஏதோ அசைத்து போட்டு விட்டது. இப்படி அவள் யோசித்து கொண்டு அமர்ந்திருக்க அவளது செல்போன் ஒலித்தது. அண்ணா குமாரின் எண்ணை பார்த்ததும் ஏன் அவள் உடல் தானாக நடுங்கியது. முகமெல்லாம் வேர்த்தது. மெதுவாக அந்த போனை எடுத்து ஆன் செய்து ஹலோ என்றாள். எதிர்முனையில் குமார் அழுது கொண்டே ஏதோ கூற போனை கீழே போட்டுவிட்டு அம்மா என்று கத்தினாள். அருகில் இருந்த அனைவரும் ஓடி வந்தனர். 10 நாட்கள் அனைத்து முடிந்து வந்திருந்த சொந்தங்கள் அனைவரும் சென்றனர். கலங்கிய மனதுடன் சாரதாவின் போட்டோவிற்கு மாலையை போட்டு விளக்கை ஏற்றிவிட்டு மெதுவாக வெளியே வந்த லாவண்யாவை பார்த்த வரதன், என்னம்மா, எங்க கிளம்பிட்ட? ஊருக்கு போறியா? இன்னும் 2 நாள் இருந்துட்டு போலாம் இல்ல என்றார் சாதாரணமாக. அவரை ஆச்சரியமாக பார்த்த லாவண்யா, அப்பா என்று ஏதோ கேட்க வாயெடுக்க, சரிம்மா, நீ என்ன சொல்ல போறன்னு புரியுது. மாப்பிள்ளைக்கு ஆபீஸ்ல லீவ் இல்ல, பாப்பாவுக்கும் பரீட்சை இருக்குன்னு சொன்ன இல்ல. சரி சரி, நீ கிளம்பு. உங்க அம்மாவை எல்லாம் கட்ட சொல்றேன். போன வாரம் நீ வரேன்னு வத்தெல்லாம் போட்டா, அதெல்லாம் எடுக்க வைக்க மறந்துடுவா. நான் தான் ஞாபகப்படுத்துறோம். இரு, நான் போய் சொல்லிட்டு வரேன் என்று கூறிவிட்டு சாரதா சாரதா என்று அழைத்து கொண்டே கிச்சனுக்குள் சென்றார். அவரை அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்த லாவண்யாவிடம் வந்த அவளது அண்ணி பிரேமா, பாத்தியா லாவண்யா, உங்க அப்பா பண்ற கூத்த? அத்தை இறந்து போனது கூட அவருக்கு ஞாபகம் இல்ல. 10 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள இந்த நிலைமை. இப்படிப்பட்ட மனுஷனை வச்சுக்கிட்டு நான் எப்படி காலத்துக்கு ஓட்டுறது? நான் வீட்டை பாப்பனா, உங்க அப்பாவை பாப்பனா? நான் உள்ள எதனா வேலையா இருக்கும் போது இவர் பாட்டுக்கு எங்கேயாவது எழுந்து போயிட்டா நான் என்ன செய்யறது? அப்புறம் பழி ஏன் தலையில தான் வந்து விழும். இத்தனை நாளுன்னா உங்க அம்மா இருந்தாங்க, எப்படியோ சமாளிச்சோம். ஆனா இப்ப உங்க அம்மாவும் இல்ல, என்னால தனியெல்லாம் அவரை பார்த்துக்க முடியாது. அதனால அவளை என்ன செய்ய சொல்ற பிரேமா என்று கேட்டுக்கொண்டே அங்கு வந்தான் குமார். என்ன செய்யறது, அவ தான் கூட்டிட்டு போகணும். இத்தனை நாள் நாம தானே பாத்துக்கிட்டோம், கொஞ்ச நாள் அவளும் பாத்துக்கிட்டோமே. இப்ப என்ன, இந்த 10 நாளே வேலை எனக்கு பெண்டு நிமிந்து போச்சு. இனியும் உங்க அப்பா கிட்ட என்னால மல்லு கட்ட முடியாது. நான் ரெஸ்ட் எடுத்தாதான் சரிப்படும். உங்களுக்கு என்ன, நீங்க ஆபீஸுக்கு போயிடுவீங்க. ஆமா, அப்படியே அவரை நீதான் தாங்கிறது போல பேசாத. பின்ன நான் செய்யாம வேற யாரு செய்யறது? பாத்தியா லவண்யா, இதுதான் எனக்கு கிடைக்கிற பேரு. என்னதான் இந்த குடும்பத்துக்கு செஞ்சாலும் கடைசியில நான் எதுவும் செய்யலன்னு தான் சொல்ல போறீங்க. இதோ பாரு, என்னால உங்க அப்பாவை பாத்துக்க முடியாது. நீயே கூட்டிட்டு போயிடு. என்ன பிரேமா, அவ எப்படி கூட்டிட்டு போக முடியும்? மாப்பிள்ளை எதனா சொன்னா அவ என்ன பண்ணுவா? அவர் லீவு இல்லைன்னு 2 நாள் முன்னாடியே ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு. போகும்போது அவர் திரும்ப திரும்ப என்ன சொன்னாரு தெரியுமா? நீயும் குழந்தைய மட்டும் வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு போனாரு. நானே அதை கேட்டேன். அப்படி இருக்கும்போது நாம் அவளை சங்கடப்படுத்துறது தப்புமா, பேசாம இரு என்றான். நான் மட்டும் என்ன இழிச்சவாயா? பைத்தியம் பிடிச்சவங்க அப்பாவை பார்த்துக்க என்று ஆவேசமாக பிரேமா கத்த இந்த வார்த்தைகள் லாவண்யாவை வேதனைப்படுத்தியது. என்ன சொன்ன என்று குமார் கோபத்தோடு கேட்க, அண்ணா பேசாம இரு, நானே அப்பாவை கூட்டிட்டு போறேன். அண்ணி ஒன்னும் சொல்லாத, அவங்க இத்தனை நாள் பார்த்துக்கிட்டதே போதும் என்றால் கண்கள் கலங்க. லாவண்யா, நீ எப்படிமா அவரை பார்த்துப்ப? மாப்பிள்ள உன்ன? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னா, நீ பேசாம இரு
என்றவள் கூறிக்கொண்டிருக்க, லாவண்யா, உங்க அம்மா எங்க போனான்னு தெரியல. வீடெல்லாம் தேடி பார்த்துட்டேன். ஒருவேளை மாடியில இருக்காளோ என்னவோ. இருமா, போய் கூட்டிட்டு வந்துடுறேன் என்று வெளியே செல்ல திரும்பினார் வரதன். அவர் கைகளை பிடித்து நிறுத்திய லாவண்யா, அப்பா, அம்மா மாடியில இல்லப்பா என்றால் தேம்பிக் கொண்டு. என்னம்மா சொல்ற? அப்ப எங்க போனா? அவ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாளே. ஒருவேளை கடைக்கு எங்கேயாவது போயிருப்பா. இரு, வந்துடுவா என்றார். இல்லப்பா, அம்மா இனிமே வரமாட்டாங்க என்றவள் கதற, என்னம்மா சொல்ற என்று பதறிக்கொண்டு அமைதியாக திரும்பினார். அங்கே சாரதாவின் போட்டோவிற்கு விளக்கேற்றப்பட்டிருப்பது அவர் கண்களில் பட்டது. ஆமா இல்ல, உங்க அம்மா நம்மளை விட்டு போயிட்டா இல்ல என்று முணுமுணுத்து கொண்டே அந்த போட்டோவின் அருகே சென்று அதை விரிக்க பார்த்து கொண்டு நின்றார். அப்பா என்று ஓடி சென்று அவரை பிடித்து கொண்டாள் லாவண்யா. அம்மாடி, உங்க அம்மா போனது கூட எனக்கு ஞாபகம் இல்லம்மா. ஆனாலும் அவ என்கிட்ட சொல்லாம போயிட்டா. இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. எனக்கு தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கன்னு கேட்டாம்மா. நான் போய் கொண்டு வரத்துக்குள்ள போயிட்டா. எனக்காக எவ்வளவோ செஞ்சவ. மொத என்கிட்ட ஒண்ணு கேட்டா. அதை நான் செய்யறதுக்குள்ள அவ போயிட்டாம்மா. கடைசி வரை அவளுக்கு நான் சேவை செய்ய அவ விடவே இல்லை பாரு என்று தனது மகளை அணைத்து கொண்டு கதறினார். குமார் தலையில் கையை வைத்துக் கொண்டு சோஃபாவில் அமர்ந்தான். பிரேமா விசிக்கென்று முகத்தை திருப்பிக் கொண்டு உள்ளே சென்றாள். தனுஜாவும் அருணும் அவரை அதிர்ந்து பார்த்து கொண்டு நின்றனர். லாவண்யா தனது தந்தையை ஊருக்கு அழைத்து வந்ததிலிருந்து அவளிடம் முகம் கொடுத்து பேசாமல் இருந்தான் ரகுபதி. வரதன் மறதியில் செய்யும் சிறு சிறு தவறை கூட பெரிதுபடுத்தி அவளை திட்டிக் கொண்டும் அவரை அவமானப்படுத்தி கொண்டும் இருந்தான். இதையெல்லாம் பார்த்து லாவண்யாவிற்கு வேதனையாக இருந்தது. எனினும் அவள் எதுவும் பேசாமல் தந்தையின் நிலைமைக்காக அமைதியாக இருந்தாள். இதற்கு நடுவே ரகுபதியை தூண்டிவிட அவனது தாயும் தங்கையும் வேறு ஊரில் இருந்து வந்துவிட ரகுபதியின் தாய் வரதனை பைத்தியம் பைத்தியம் என்றே சாடை மாடையாக பேச ஆரம்பித்து விட்டாள். இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் லாவண்யா உள்ளுக்குள் புழுங்கி அழ தனது தாய்ப்படும் வேதனையையும் தந்தை செய்யும் அட்டகாசங்களையும் தனது பாட்டியும் அத்தையும் அதற்கு போடும் தூபங்களும் தாத்தாவின் நிலைமையும் பார்த்து மனதிற்குள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாள் தனுஜா. இப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டிருக்க அன்று லாவண்யா சம்பளத்தை கொண்டு வந்து வழக்கம் போல் ரகுபதியிடம் கொடுத்தாள். அதை பிரித்து பார்த்த ரகுபதியின் முகம் சிவந்தது. ஏய், என்னடி இது? சம்பளத்துல 5000 குறையுது என்று கத்தினான். என்னங்க, ஏன் இப்படி கத்துறீங்க? நான் தான் சொன்னேன் இல்ல, அப்பாக்கு செக்கப்புக்கும் மருந்துக்கும் பணம் வேணும்னு. நீங்க தான் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அதுதான் நான் என் சம்பளத்துல இருந்து எடுத்துக்கிட்டேன் என்றாள் அமைதியாக. யாரை கேட்டு எடுத்து உங்க அப்பாக்கு செலவு பண்ண? யார கேட்கணும்? இது என்னோட சம்பளம் தானே. என்னடி வாய் நீளுது? புருஷன்காரன்னு ஒரு மதிப்பு கூட இல்லாம அவனை எதிர்த்து பேசுற என்று கேட்டுக்கொண்டே அங்கே வந்தாள் ரகுபதியின் தாய் மீனாட்சி. அத்தை, நான் அவரை எதுவும் எதிர்த்து பேசல, இருக்கிறது தானே சொன்னேன் என்றாள் லாவண்யா. என்னடி இருக்கிறது? உங்க அப்பாவை இங்க கூட்டிட்டு வராதன்னு படிச்சு சொல்லிட்டு தானே வந்தேன். நான் சொன்னதையும் மீறி அவரை கூட்டிட்டு வந்த. சரி, போனா போகுதுன்னு பேசாம இருந்தா இப்போ உன் இஷ்டத்துக்கு உன் சம்பளத்துல இருந்து அந்த ஆளுக்கு செலவு பண்ற. யாரை கேட்டதெல்லாம் நீ செய்யற? எங்க அப்பாக்கு செய்ய நான் யார கேட்கணும்? அப்படியும் மரியாதைக்கு நான் உங்களை கேட்டா நீங்க கண்டுக்கவே மாட்டேன்றீங்க. உங்க அம்மாக்கு தங்கைக்கெல்லாம் எதனா செய்யணும்னா நீங்க என்ன கேக்குறீங்களா? ஆனா என் சம்பளத்திலிருந்து தானே எல்லாம் செய்யறீங்க. அப்ப கூட நான் எதனா சொல்றேனா? ஏய், இது ஏன் குடும்பண்டி. நீங்க வந்ததும் இங்க இருக்கிறவங்க தான் உன் ஆளுங்க. இவங்களுக்கு நீ செஞ்சுதான் ஆகணும். ஏங்க, பொண்ணுங்க கல்யாணம் ஆகி வந்துட்டா பெத்தவங்க கூட யாரும் ஆகிடுவாங்களா? அவங்களுக்கு ஒண்ணுன்னா நாங்க செய்யக்கூடாதா? கல்யாணம் ஆகி நான் இங்க வந்து கூட எனக்கு முடியாதப்பெல்லாம் யாருங்க செஞ்சா? எங்க அப்பா அம்மா தானே செஞ்சாங்க. இன்னைக்கு அவருக்கு செய்ய ஏன் இப்படி பண்றீங்க? அவரு நல்லா இருந்தா இங்க வரப்போறாரா? உங்க கிட்ட எல்லாம் இப்படி அசிங்கப்பட போறாரா என்று கதறினாள். ஏய், போத நிறுத்து. கல்யாணம் ஆகி வந்துட்டு அப்புறம் என்னடி அப்பா அம்மான்னு அடுக்கிற? உங்க அண்ணன் நல்லா தானே இருக்கான். ஆம்பளை புள்ள ஒருத்தர் இருக்கும் போது உங்க அப்பாவை ஏன் புள்ள எதுக்குடி பார்க்கணும்? அத்தை, எங்க அண்ணனுக்கு அங்க நிலைமை சரியில்லை. அவன் பொண்டாட்டி அவனை சித்திரவதை பண்றான். இல்லைன்னா அவன் பார்த்துப்பான். அவனால முடியாத சூழ்நிலையில தானே நான் கூட்டிட்டு வந்தேன்.
ஓஹோ, அப்ப நான் தான் உனக்கு கிழிச்சவன் இல்ல? இத்தனை நாள் அவர்கிட்ட எல்லா வேலையும் வாங்கிக்கிட்டு நல்லா அனுபவிச்சுட்டு இப்ப பைத்தியமானதும் ஏன் தலையில கட்டுவானா உங்க அண்ணன்? இதோ பாருங்க, சும்மா அவரை பைத்தியம் பைத்தியம்னு சொல்லாதீங்க என்று லாவண்யா சற்று ஆவேசமாகவே பேச, அம்மாடி லாவண்யா, என்னம்மா மாப்பிள்ளை எதிர்த்து பேசுற? வேண்டாம்மா, எனக்காக உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத. நான் போயிடுறேம்மா, நான் இங்க இருந்து போயிடுறேன். என்னால உன் வாழ்க்கை பாதிக்க கூடாது. எனக்கு என்னம்மா, நான் எங்கேயாவது போய் இருந்துப்பேன். எனக்காக நீ அவங்க கிட்ட சண்டை போடாதம்மா என்று கையில் ஒரு பை எடுத்துக்கொண்டு அங்கு வந்தார் வரதன். மாமா, இது என்னோட பை, கொண்டாங்க இப்படி என்று அவர் கையில் இருந்த பையை பிடுங்கினாள் ரகுபதியின் தங்கை. அப்படியா, மன்னிச்சிடுமா, எனக்கு தெரியல, என்னோட பையன்னு நினைச்சு உன் பைய கொண்டு வந்துட்டேன். ஆமா, உங்க அப்பாவுக்கு பைத்தியம் ரொம்ப தான் முத்தி போய் கிடக்கு. இதை இப்படியே விட்டா சரிப்படாது. இந்த பாரு லாவண்யா, பேசாம இவரை கொண்டு போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்துடு. வீணா இவரை வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்றது தண்டம் தான் என்றாள் மீனாட்சி. அத்தை, நான் ஒருத்தி இருக்கிற வரைக்கும் எங்க அப்பாவை அனாதை போல எங்கேயும் விட மாட்டேன் என்று லாவண்யா அவர் கைகளை பிடித்து கொள்ள, அப்பனா நீயும் அவர் கூடவே வெளியில போ என்றான் ரகுபதி. தனுஜாவும் லாவண்யாவும் அதிர்ந்து போக, அப்பா என்னப்பா, அம்மாவை எங்க போக சொல்றீங்க என்று ஓடி வந்து தனது தந்தையை பிடித்து கொண்டாள் தனுஜா. தனு, நீ பேசாம இரு. உங்க அம்மாக்கு நம்மெல்லாம் முக்கியம் இல்ல, அவங்க அப்பா தான் முக்கியம். பேசாம அவர் கூடவே போகட்டும் என்றான் ரகுபதி. அப்பா, அம்மா தாத்தாவை பார்த்துக்கிட்டாலும் நமக்கு தானே எல்லாம் செய்யறாங்க. அப்புறம் என்னப்பா, பாவம், தாத்தா யாருக்கும் எதுவும் தொந்தரவு கொடுக்கறது இல்ல, குழந்தை போல இருக்காரு. அவரை ஏன்பா வெறுக்கிறீங்க? ஏய், பெரிய மனுஷி போல பேசாத, உள்ளப்போ என்ற மீனாட்சி. இந்த பாருடி, உங்க அப்பாவை எங்கேயாவது ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு இங்க வர்றதா இருந்தா வா, இல்லனா உங்க அப்பனை கூட்டிட்டு இப்பவே வெளியில போயிடு. என் புள்ளையாவது நிம்மதியா இருப்பான் என்றாள். எங்க அப்பா என்னை பெத்து வளர்த்து படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து உங்க பிள்ளைக்கு கட்டி வச்சதாலதான் நான் இன்னைக்கு உங்க மகனுக்கு பொண்டாட்டி. இப்படி கஷ்டப்பட்டு ஆளாக்கன அப்பாக்கு நிலைமை சரியில்லாதப்ப அவருக்கு பயன்படாத என் வேலையும் சம்பளமும் இனி யாருக்கு பயன்பட போகுது? எங்க அப்பா வாங்கி கொடுத்த வேலையில வர வருமானம் உங்களுக்கு வேணும், ஆனா அதை வாங்கி கொடுத்த அவர் வேண்டாமா? இப்படி எங்க அப்பாவை கேவலப்படுத்துற நீங்களும் எனக்கு வேண்டாம். அப்பா, வாங்கப்பா போலாம் என்று அவரை ஒரு கையால் பிடித்து கொண்டு, தனுஜா வாமா என்றாள். ஏய், அவளை எங்கடி கூப்பிடுற? நீ உங்க அப்பா தான் முக்கியம்னு போறது போல என் பொண்ணு ஏன் கூட தான் இருப்பா என்று தனுஜாவின் கையை பிடித்து இழுத்தான் ரகுபதி. அப்பா என்று தனுஜா அலற, ஏய் பேசாதடி கழுத என்றாள் மீனாட்சி. இதோ பாருங்க, என் குழந்தை என்கிட்ட கொடுத்துடுங்க, இல்லனா என்று லாவண்யா சீர. அம்மா, நீங்க போங்கம்மா, நான் வரல, நான் அப்பா கூடவே இருந்துக்கிறேன் என்றாள் தனுஜா கம்பீரமாக. லாவண்யா அவளை அதிர்ந்து பார்க்க, அப்படி சொல்லிடு என் செல்லம், நீதாண்டி என் பொண்ணு என்று அவளை அணைத்து கொண்டு, போடி வெளியில என்று லாவண்யாவை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளி கதவை பட்டன சாத்தினான் ரகுபதி. தனது தந்தையை ஒரு கையில் பிடித்து கொண்டு அதிர்ந்து நின்றாள் லாவண்யா. காலங்கள் உருண்டோடியது. தனது தாயின் இறப்பிற்கு பிறகு தனது மகளை உலகம் என வாழ்ந்து வந்தான் ரகுபதி. தனுஜாவும் பிஇ முடித்து ஒரு நல்ல நிறுவனத்தில் பணிக்கு சேர ரகுபதிக்கும் தளர்வு ஏற்பட்டது. தனது ஒரே செல்ல மகளுக்கு திருமணம் முடித்து அனுப்பிவிட்டால் தான் எப்படி இருக்க போகிறோம் என்று மனதிற்குள் தவித்து கொண்டிருந்தான். ஆனால் தனது மகள் தனக்காக தனது தாயிடம் கூட செல்லாமல் இருந்ததால் தன்னை விடமாட்டாள் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. அன்று காலை தனுஜா ஆபீஸிற்கு புறப்பட்டு கொண்டிருக்க அவளுக்கு லஞ்ச் பேக்கை கொண்டு வந்து டேபிளில் வைத்த ரகுபதி டிஃபன் சாப்பிட அவளை அழைத்தான். அப்பா வந்துட்டப்பா, என்னப்பா இன்னைக்கு டிஃபன் என்று கேட்டுக்கொண்டே வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்தாள் தனுஜா. இன்னைக்கு உனக்கு பிடிச்ச கிச்சடி செஞ்சிருக்கம்மா என்று தட்டை வைத்து அதை பரிமாறினார். அப்படியா, சூப்பர் பண்ணீங்க என்று ஆவலாக அதை எடுத்து வாயில் வைத்தவள் டக்கென ஓடி சென்று வாஷ் பேஷனில் துப்பினாள். என்னம்மா, என்னாச்சு என்று அதிர்ந்து அவளை பார்த்தான் ரகுபதி. அப்பா என்னப்பா, கிச்சடியில ஒரே உப்பு, வாயெல்லாம் கரிக்குது என்றாள். அப்படியா, ஏதோ ஞாபகம் மறதில்ல, 2 வாட்டி உப்பு போட்டுட்டு இருக்கம்மா. சாரிடா கண்ணு, கொஞ்சம் இரு, நான் 10 நிமிஷத்துல வேற செஞ்சிடறேன் என்று படப்படத்தான். அப்பா இப்பவே ஆபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறப்பா என்று பேக் எடுத்து கொண்டாள். அம்மாடி டிஃபன்மா?
அப்பா, நான் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன்ப்பா என்று லஞ்ச் பேக் எடுத்தவள், ஆமா, மதியம் சாப்பாடுலையாவது எதுவும் சொதப்பில்லையே என்று கேட்டாள். இல்லம்மா, நல்லாதான் இருக்கும். டிஃபன் தான் ஏதோ குழப்பத்துல உப்பு போட்டுட்டு இருக்கேன். என்னப்பா உங்களுக்கு குழப்பம்? என்னம்மா, ஒன்னா ரெண்டா, எல்லாம் உன்னை பத்தி தான். எனக்கு என்ன, நல்லா படிச்சுட்டு நல்ல வேலையில இருக்கேன். சரிதாம்மா, ஆனாலும் வயசு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் இல்ல? அது மட்டும் இல்லாம நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா நான் எப்படி தனியா? அதுதாம்மா வேதனையா இருக்கு. அந்த நினப்பு வந்துட்டா மனசு சோர்ந்து போயிடுது. அதுக்கப்புறம் எதுவும் தோன்றதில்ல. எல்லா பொண்ணை பெத்த அப்பாக்கும் அது இருக்கிறதாம்ப்பா. என்ன, சின்ன வயசா இருக்கும் போது இந்த நினப்பெல்லாம் வராம இருக்கும், சமாளிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. வயசாக ஆக இந்த தளர்வுலாம் வரும். அப்ப உடம்பு மனசு எல்லாமே வீக்காதான் போகும். இது இப்படியே முத்தி போனா வியாதின்னு சொல்லுவோம். நம்மள ஆகாதவங்க நமக்கு பைத்தியன்னு சொல்லிடுவாங்க. அவ்வளவுதான் என்று சிரித்து விட்டு, சரிப்பா நான் கிளம்புறேன் என்று ஆபீஸுக்கு புறப்பட்டாள். அவள் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ரகுபதிக்கு எங்கோ சுரென குத்துவது போல் இருந்தது. அவன் அமைதியாக இருந்தான். ஒரு வாரம் சென்றது. அன்று மாலை தனுஜா தன்னுடன் யாரோ ஒரு இளைஞனை அழைத்து கொண்டு வர அவனை பார்த்து கொண்டு மெதுவாக சோஃபாவில் இருந்து எழுந்தான் ரகுபதி. 6 அடி உயரத்தில் நல்ல வாட்டசாட்டமாக ஹீரோவை போல் இருக்கும் அவனை பார்த்தாலே தெரிந்தது நல்ல படித்து பெரிய வேலையில் இருக்கும் இளைஞன் என்று. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? இவரு தான் அசோக், என் கூட வேலை பார்க்கறாரு, எங்க டீம் மேனேஜர் என்று அறிமுகம் செய்தாள். ஹாய் அங்கிள், கிளாட் யூ மீட் யூ என்று அசோக் கையை கொடுக்க, வாங்க தம்பி என்று மெலிதாக சிரித்து கொண்டே அவனுக்கு கையை கொடுத்து வரவேற்றான் ரகுபதி. வாங்க அசோக், இப்படி உட்காருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன் என்று உள்ளே சென்றாள் தனுஜா. ஓகே என்று அசோக் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு வீட்டை சுற்றி பார்த்தான். ஓ, வெரி நைஸ், வீட்டை நல்லா மெயின்டைன் பண்றீங்களே அங்கிள், பரவாயில்ல நீங்க என்றான். ரகுபதி சிரித்து விட்டு, ஆமா, நீங்க எந்த ஊரு தம்பி என்று கேட்டார். நாங்க கோயம்புத்தூர் அங்கிள், வேலைக்காக நான் இங்க வந்தேன். அம்மா அப்பாலாம் அங்கதான் இருக்காங்க. ஓ அப்படியா? அப்பா என்ன பண்றாரு? அவர் ரிட்டையர்ட் ஸ்கூல் டீச்சர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். ஓ, அப்ப நீங்க ஒரே பிள்ளையா உங்களுக்கு? ஆமா அங்கிள். தம்பி, எனக்கு ஒரு சந்தேகம், நீங்களும் தனுஜாவும் வெறும் நண்பர்கள் தானா? அங்கிள், நீங்க ரொம்ப புத்திசாலி, பட்டுன்னு விஷயத்துக்கு வந்துட்டீங்களே. நானும் ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடுறேன், நானும் தனுவும் முதல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். ஆனா இப்பதான் எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி ஒரு நெருக்கம் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். எஸ் அங்கிள், நானும் தனுஜாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம். எங்க ஃபேமிலியும் நல்ல ஃபேமிலி தான். உங்க ஃபேமிலி பத்தி தனு சொன்னா, எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. ஆனா அப்பா என்ன சொல்லுவாருன்னு தான் தெரியல. அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்க சம்மதத்தை சொன்னா போதும் என்றான். தம்பி, அது என்று ரகுபதி தயங்க, அப்பா என்னப்பா நீங்க, எனக்காக நீங்க எல்லாம் செய்வீங்க, ஏன் விருப்பம் தான் உங்க விருப்பம்னு நான் அவர்கிட்ட எவ்வளவு தைரியமா சொல்லி கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? ஆனா நீங்க என்னவோ இப்படி இழுக்கிறீங்க என்று கூறிக்கொண்டே கையில் காஃபி டேவுடன் வந்தாள் தனுஜா. அதுக்கு இல்லம்மா, நம்ம குடும்பத்தை பத்தி அப்பா எல்லாம் அவருக்கு தெரியும். சரிம்மா, ஆனாலும் அப்பா, அவங்க பேரண்ட்ஸை பத்தி கவலைப்படாதீங்க, அவங்க என்னை எதுவும் சொல்ல முடியாது. ஏம்மா? அட, நாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இங்க இருந்தா தானே, நாங்க தான் அமெரிக்காவுக்கு போக போறோமே என்று சிரித்தாள். என்னம்மா சொல்ற என்று ரகுபதி அலற. ஆமா அங்கிள், எங்க ஆபீஸ்ல எங்க 2 பேரையும் புது ப்ராஜெக்டுக்காக அமெரிக்கால இருக்கிற அவங்க இன்னொரு கம்பெனிக்கு அனுப்ப போறாங்க. அதுக்குதான் நாங்க கல்யாணத்துக்கு இவ்வளவு அவசரப்படுறோம், இல்லைன்னா இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இல்ல என்றான் அசோக். தம்பி, என்ன சொல்றீங்க? அப்ப நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இங்க இருக்க மாட்டீங்களா? ஆமாப்பா என்று காஃபி எடுத்து இருவருக்கும் கொடுத்தாள் தனுஜா. அம்மாடி, அப்பன்னா நீ அமெரிக்காவுக்கு போனதும் நான் என்னம்மா செய்யறது? இங்க எனக்குன்னு யார் இருக்கா? எனக்கு உடம்பு முடியாம போகுது. அப்பா, ஏன் நீங்களா போட்டு அலட்டிக்கிறீங்க? உங்களுக்கு ஒன்றும் இல்லை, அப்படியே முடியலைனாலும் என்ன, நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். உங்களை ஒரு நல்ல ஹோம்ல சேர்த்து உங்களை பாதுகாப்பான இடத்துல விடுவேன், கவலைப்படாதீங்க. ஆமா அங்கிள், ஏதோ ஒரு ஆசிரமம் அனாதை இல்லைன்னு விடாம நிறைய பணத்தை கட்டி நல்ல இடத்துலயே உங்களை சேர்த்துடுறோம் என்று அசோக் சிரித்து கொண்டே கூற,
நீ யார் அதை சொல்ல என்று ஆத்திரமாக கத்தினான் ரகுபதி. அப்பா, என்ன இது என்று கோபமாக கேட்டாள் தனுஜா. என்னம்மா, என் பொண்ணு, நீ ஏன் கூட இருக்கணும்னு நான் தவிச்சா இவன் எங்க இருந்தோ வந்து என்ன உன்கிட்ட இருந்து பிரிக்கிறதும் இல்லாம என்னை கொண்டு போய் ஹோம்ல விட போறேன்னு சொல்றான். அப்பா, அவர் யாரும் இல்ல, என்னோட உட்பி. நானும் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறோம். அம்மாடி. அப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அவரோட பேச்சதான் கேட்டாகணும். எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். நீங்க தானே சொல்லுவீங்க பொம்பளை பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் தான் எல்லான்னு. அதுக்கப்புறம் அவளுக்கு புருஷன் சொந்தம் தான் அவளோட சொந்தம்னு நீங்க சொல்லல. உங்களுக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா என்று கூறிவிட்டு, அசோக், நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க, அவர் எப்போ அப்படிதான், நீங்க வாங்க என்று அவனை அழைத்து கொண்டு வெளியே சென்றாள். ரகுபதி இடிந்து போய் அமர்ந்து போனார். 10 நாட்கள் சென்றது. ரகுபதிக்கு மனது ஏதோ பாரமாகவே இருந்தது. தனுஜாவின் போக்கும் அவளது செயல்களும் அவரை மிகவும் வேதனைப்படுத்தியது. தனது மகள் தான் அனைத்தும் என்று பார்த்து பார்த்து பாசமாக வளர்த்த மகள் இன்று எங்கிருந்தோ வந்த ஒருவனுக்காக தன்னை உதறி தள்ளிவிட்டு போவதை அவரால் தாங்க முடியவில்லை. அவளையே நம்பியிருந்த தனக்கு வயதான காலத்தில் இப்படி ஒரு நிலைமையா என்று தவித்து போனார். அப்பொழுதுதான் அவருக்கு லாவண்யாவை நினைவு வந்தது. அவள் எங்கிருக்கிறாளோ, என்ன ஆனாளோ என்று கண்ணீர் வடித்தார். தனுஜா இதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் அசோக்குடன் சந்தோஷமாக சுற்றி கொண்டும் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்து கொண்டும் இருந்தாள். மிகவும் நொந்து போயிருந்த ரகுபதி அன்று குமாரை பார்க்க சேலத்திற்கு புறப்பட்டு கொண்டிருந்தார். தன்னுடைய மனைவி லாவண்யாவின் நினைவு அவரை வெகுவாக வாட்ட, இனியும் அவளை விட்டு விலகியிருப்பது முடியாது என்றும் அவளை பற்றி குமாருக்கு ஏதேனும் விவரம் தெரியுமா என கேட்க புறப்பட்டார். சேலத்தில் சென்று இறங்கிய ரகுபதி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி கொண்டு குமாரின் வீட்டை சென்று அடைய வீடே ஒரே இருட்டாக இருந்தது. ரகுபதி சென்று கதவை தட்ட மெதுவாக வந்து கதவை திறந்த குமார் ரகுபதியை பார்த்ததும் ஓவென கதறி அழுது கட்டி கொண்டார். யாருங்க என்று உள்ளிருந்து மூச்சு வாங்க கேட்டது பிரேமாவின் குரல். நம்ம ரகுபதி வந்திருக்காருமா என்றான் குமார். என்ன குமார், வீட்டுல விளக்கு கூட போடாம இருக்கீங்க, நீங்களும் ரொம்ப டல்லா இருக்கீங்க, என்ன ஆச்சு என்று பதட்டமாக கேட்டான் ரகுபதி. குமார் சோர்ந்து போய் பெருமூச்சு விட, எங்கண்ணா, நாங்க கலகலப்பா இருக்கிறது என்று கூறிக்கொண்டே அவனுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் பிரேமா. அவளை பார்த்த ரகுபதிக்கு திக்கென ஆகியது. என்னம்மா இப்படி இழைச்சு போயிருக்கிற, கண்ணை சுத்தி கருவளையம் போட்டிருக்கு, ஏன்பா குமார், தங்கச்சிக்கு என்ன ஆச்சு என்று பதறினான். அவளுக்கு அல்சர் வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டா ரகு. அப்படியா, ஏன்? எங்கண்ணா, மனசுல நிம்மதி இருந்ததானே, ஒத்த புள்ளைய பெத்து அவனை நல்லபடியா வளர்த்து அவன் இஷ்டத்துக்கு படிக்க வச்சோம். ஆனா அவன் வேலை வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் பெத்தவங்கள மறந்துட்டான். எங்களை வந்து பாக்குறது கூட இல்லை. அது கூட பரவாயில்ல, இப்ப எங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம யாரோ ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அவளைதான் கட்டிக்க போறேன்னு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்து நிக்கிறான். பெத்தவங்க நாங்க உயிரோட இருக்கும் போதே அவங்க அப்பா கிட்ட இவனே போய் பேசி எல்லாம் முடிச்சிட்டானா. 2 பேரும் அமெரிக்காவுக்கு போயிட போறாங்களாம். இங்க சென்னையில இருக்கும் போதே எங்களை வந்து பார்க்காதவன் இன்னும் அமெரிக்காவுக்கு போயிட்டா சுத்தமா தலைமொழிடுவான் என்று கண்களை துடைத்து கொண்டாள். என்னப்பா சொல்றீங்க, ஏன் நிலைமை தான் இப்படி இருக்குன்னு உங்ககிட்ட வந்தா உங்க நிலைமை அதை விட மோசமா இருக்கே. அப்படியா, என்ன ஆச்சு ரகுபதி என்று பதறினான் குமார். ரகுபதி நடந்ததை கூற, அட கடவுளே, இந்த பசங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி நம்மளை தண்டிக்கிறாங்க, இவங்களை பெத்து வளர்த்து பாடுபட்டு படிக்க வச்சு ஆளாக்குனதுக்கு இவங்க செய்யற நன்றி இதுதானா? பெத்தவங்க முடியாம கிடக்கிறப்ப இவங்க சுயநலத்தை பார்த்துக்கிட்டு போறேன்னு சொல்றாங்களே என்று அழுதாள் பிரேமா. ஆமாமா, என் பொண்ணு கூட இப்படி இருப்பான்னு நான் நினைக்கல. இன்னும் கழுத்துல தாலியே ஏறல, அதுக்குள்ள அவ என்னை மறந்துட்டா. அவன் தான் உலகன்னு போறான். நேத்து வந்து அவன் என்னை கொண்டு போய் ஹோம்ல சேர்க்க போறோன்னு சொல்றான். நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு என் பொண்ணை ஆளாக்கினா இன்னைக்கு நான் வேண்டாமா, என் பொண்ணு மட்டும் வேணுமா? இது என்னம்மா நியாயம் என்றான் ரகுபதி. நீங்க சொல்லல அம்மாவ, அதே நியாயம்தான்ப்பா இதுவும் என்று கூறிக்கொண்டே உள்ளே வந்தாள் தனுஜா. தனு, நீயா, நீ எப்படி இங்க வந்த என்று ரகுபதி எழுந்து கொள்ள, எனது இது நம்ம தனுஜாவா? இவ பேரு லதான்னு சொன்னானே அருண்
என்று பதறினர் குமாரும் பிரேமாவும். என்னது, அருணா? ஆமா மாமா, உங்ககிட்ட அசோக்னு அறிமுகமான நான் தான் உங்க மச்சானோட ஒரே பையன் அருண் என்று சிரித்து கொண்டு அருணும் உள்ளே வந்தான். ஏய், என்னடா இங்க என்ன நடக்குது? அம்மா, நான் உங்ககிட்ட லதான்னு சொன்னது நாம தனுஜாவை தான். மாமா, உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி உங்ககிட்ட இருந்து பிரிச்சு அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போறேன்னு கதை விட்டது நானே தான். என்னது கதையா? என்னப்பா சொல்ற? ஆமா மாமா, நான் வேலை பார்க்குற கம்பெனில தனுஜா வந்து சேர்ந்ததும் என்னவோ தெரியல, அவ பேர்ல எனக்கு ஒரு அன்பு வந்தது. அவளுக்கும் அப்படிதான். அப்புறம் நாங்க நெருங்கி பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது தனுஜா வேற யாரோ இல்ல, என் அத்தை பொண்ணுன்னு. அப்புறம் தனுஜா நடந்ததெல்லாம் சொன்னான். நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் உங்களுக்கு அத்தையோட அருமைய பத்தியும் தாத்தாவோட நிலைமைய பத்தியும் புரிய வைக்கணும்னு இப்படி ஒரு பிளான் போட்டோம். நல்லா புரிய வச்சிங்கப்பா, நாங்க அதை மறக்கவே மாட்டோம். ஆமா, ஏன் லாவண்யா இப்ப எங்க இருக்கா உங்களுக்கு தெரியுமா என்றான் ரகுபதி. ஏன் தெரியாது, அம்மாவும் தாத்தாவும் இருக்கிற இடம் எனக்கு தெரியும்பா. உங்களுக்கு தெரியாம நான் அம்மாவை போய் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்படியா? அப்பனா என்ன அங்க கூட்டிட்டு போமா, நான் அவளை பார்க்கணும். எங்க மாமனார்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் என்றான் ரகுபதி. ஆமாம்மா, நாங்களும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்றாள் பிரேமா. தனது தந்தைக்கு சாப்பாடு ஊட்டி கொண்டிருந்த லாவண்யா கார் ஹார்ன் சத்தம் கேட்டு கதவை திறந்தாள். அங்கே கண்ட காட்சி அவளை உறைய வைத்தது. காலில் இருந்து இறங்கி லாவண்யா என்று அழைத்து கொண்டு ஓடி வந்தான் ரகுபதி. அவனுக்கு பின்னால் பிரேமாவும் குமாரும் வந்தனர். அருணும் தனுஜாவும் சிரித்து கொண்டு அவர்கள் பின்னால் வர, அம்மா பாத்தீங்களா, நான் சொன்னது போல செஞ்சிட்டனா என்று கூறிக்கொண்டே வந்தாள் தனுஜா. அவர்கள் அனைவரையும் பார்த்து கண்கள் கலங்கிய லாவண்யா அவர்களை உள்ளே அழைத்து அமர வைத்தாள். லாவண்யா, என்ன மன்னிச்சிடுமா. உன் அருமை தெரியாம, உங்க அப்பா மேல நீ வச்சிட்டு இருந்த பாசம் புரியாம நான் உன்னை காயப்படுத்திட்டேன். மாமா, நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க மாமா என்று வரதனின் கையை பிடித்து கொண்டு கதறினான் ரகுபதி. ஆமா மாமா, என்னையும் மன்னிச்சிடுங்க. உங்க பிள்ளைகிட்ட இருந்து உங்களை பிரிச்ச பாவத்தை நான் இந்த கொஞ்ச காலத்திலேயே அனுபவிச்சுட்டேன். இப்பதான் மாமா எனக்கு அந்த கஷ்டம் புரியுது என்று அவர் காலில் விழுந்தாள் பிரேமா. அப்பா என்று குமார் ஓடி வந்து அவரை அணைத்து கொள்ள வரதன் ஒன்றும் புரியாமல் தனது மகளை பார்த்து கொண்டிருந்தார். அவர் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து கொண்டிருந்தது. தாத்தா உணர்ச்சி வசப்பட்டுட்டாரு, அதுதான் அவருக்கு பேச்சு வரல என்று அன்போடு சென்று அவர் கண்களை துடைத்தாள் தனுஜா. அருண், தனுஜா, உங்க 2 பேருக்கும் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலப்பா. என்னால இவங்களுக்கு புரிய வைக்க முடியாத விஷயத்த நீங்க புரிய வச்சிட்டீங்க என்றாள் லாவண்யா அருணின் கையை பிடித்து கொண்டு. அம்மா, சின்ன வயசுல அப்பா உங்களை வெளியில தள்ளின போது நான் உங்க கூட வராம இருந்ததுக்கு என்ன காரணம்? அப்பா கூட இருந்து அவருக்கு உங்க அருமையும் தாத்தாவோட நிலைமையும் என்னைக்காவது ஒரு நாள் புரிய வைக்கதான். அதனாலதான் நான் அன்னைக்கு உங்க கூட வரல. அப்பா, இப்ப தெரியுதா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற ஒரு மகளோட தவிப்பு என்ன, தன் தாய் தகப்பன் மேல அவ கொண்ட பாசத்தின் சக்தி என்னன்றது என்று தனுஜா ரகுபதியை பார்த்தாள். புரியுதுமா, நல்லா புரியுது. அப்பா அம்மா மேல மகளுக்கு இருக்கிற பாசமும் தெரியுது, அவளை கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்த தகப்பனோட நிலைமையும் புரியுது என்றான் ரகுபதி. அம்மா, நீங்க எப்படி என்றான் அருண். நான் தான் அப்பவே சொல்லிட்டேனேடா, இனிமேல மாமாவை நானே பாத்துக்கிறேன். என்னங்க, நாம போகும்போது மாமாவையும் கூட்டிட்டு போவாங்க என்றாள் பிரேமா குமாரை பார்த்து. அப்படி போடு என்றான் அருண் சிரித்து கொண்டு. இதை கேட்டு அனைவரும் சிரிக்க நல்ல முகூர்த்தத்தில் அருண் தனுஜா திருமணம் இனிதே நடந்தேறியது. அனைவரும் அச்சதை தூவி வாழ்த்தி மகிழ்ந்தனர். இத்துடன் மகள் கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.